நேரத்தில் ஒரு தேர்தல் வருது. நாங்க தேர்தலில் போட்டியிடாத ஆளுங்க எங்களை விட்டுரு, நீ அதுக்கு தான் அமைப்பு உண்டாக்குற, அதுக்கு தானே உண்டாக்குற, ஜிகாதுங்கிற அதுங்கிற போராட்டங்கிற சமுதாயம்ங்கிற ஒரு கூட்டம் சேர்த்தவொடனே தேர்தலுக்கு வந்துடுற. நாங்க உனக்கு மேல கூட்டம் சேர்த்தாலும் தேர்தலுக்கு வரமாட்டேங்கிறோம். 30 ஆண்டு அசைக்க இல்லைங்களே, 30 வருஷமா களத்தில் நிக்கிறோம். நீ பார்த்ததை விட பல மடங்கு கூட்டத்தை பார்த்து விட்டோம். நீ பார்த்த தலைவரோட பெரிய பெரிய பிரதமர்ல இருந்து எல்லா முதல்வர்களையும் நாங்க போய் பார்த்து விட்டோம். எங்களுக்கு அந்த ஆசை வரல. நாங்க தேர்தலில் நிக்கல, ஓட்டு பொறுக்கல, எம்எல்ஏவாக விரும்பல, வார்டு கவுன்சிலர் விரும்பல, எந்த பதவியும் இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். விட்டு நீ இதுக்கு தானே ஆரம்பிச்ச. இவனி என்ன செய்யணும் கேட்டா, ஒரு தேர்தல் வருது. இந்த பாராளுமன்ற தேர்தல் வா, பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்காரனும் நமக்கு சீட்டு தரமாட்டேங்கிறான். எல்லாம் ஒன்னாவா, ஒரு மேடை ஒன்னா போய் ஜெயலலிதா பாரு, ஒன்னா போய் கருணாநிதி பாரு. நீ ஒத்துமையை காட்டினாங்க எல்லாரும், முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு, அந்த லீக்கு, பாப்புலர் எல்லாரும், தமுக, மாமக எல்லாம் ஒன்னா போய் நாங்கள் எல்லாம் போய் ஒன்னாயிட்டோம். 5 சீட்டு கூடு, இல்லாட்டி டோட்டல் நாங்க ஒன்னு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு வா வாக்குறோம். உன்னால போய் ஒன்னா சேர்ந்து சந்திக்க முடியுமா? நீ கருணாநிதியை வேண்டாலும் போய் சந்தி, ஜெயலலிதா வேண்டாலும் சந்தி, விஜயகாந்த் வேண்டாலும் போய் சந்தி, அனைவரும் ஒன்னா சந்திப்பியா? ஏன் ஏமாத்திர ஒத்துமேண்டு பொய். நாங்க உள்ளது ஒத்துமை வராதுங்கிறோம், நாங்க கரெக்டா எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீ ஒத்துமை வருங்கிற உனக்குள்ள வரமாட்டேங்குது. நீ உனக்குள்ள செஞ்சு காட்டிட்டு கூப்பிட்டு பாருங்க எல்லாம் அப்படி கூப்பிட்டு நாங்க வர்றோம். முதல் நீ ஒத்துமை ஆகலையப்பா. தேர்தலில் ஒத்துமை ஆகும். எதுல ஒத்துமை வரும்? ஒரு கலவரம் வந்தா ஒத்துமை ஆயிரும். அது இயற்கை. அது நீ ஒரு அமைப்பு இல்லாட்ட ஒத்துமை ஆயிருவான். ஒரு ஊர்ல தமுக இல்ல, முஸ்லீம் லீக் இல்ல, தேசிய லீக் இல்ல, தௌஹீத் ஜமாத் இல்ல, கலவரம் வந்துருச்சு, ஒண்ணாக மாட்டானா? ஒரு கலவரம் வந்தால் சுய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த ஒரு விஷயத்தில் இயற்கையா ஒற்றுமை ஆகிவிடும். அதுக்கு இயக்கங்கள் தேவையில்லை. ஒரு இயக்கம் இருந்து ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கலவரம் வந்து விடுமையானால் அந்த கலவரமும் உயிர் பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் அவனை ஒன்றுபடுத்தும், பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த ஒற்றுமை ஏற்படும். அதுக்கு இயக்கம் தேவையில்லை. நீ சொல்லக்கூடியது சாதாரண நேரத்தில் என்னைக்கு ஒன்றுபட்ட சொல்லு பார்ப்போம். நாங்க தான் கலவரத்தில் ஒன்னா இருந்தோம் கேட்பான். நீ என்ன, நீ இல்லாட்டாலும் யாருக்குமாப்பா? நீ ஒரு இயக்கமே இந்த ஊர்ல இல்லாட்டாலும் ஒத்துமே இருக்க மாட்டானா? போய் இருக்க மாட்டானா? இந்த வீரான ஏறி உடைஞ்சு போகுது தகவல் வருது, எந்த இயக்கமும் இல்ல, போய் அடைக்க மாட்டீங்களா எல்லாரும் போய்? ஏன்னா விட்டா நீங்க அழிச்சு போயிருவீங்க. ஏறி உடைச்சிட்டு வந்துருச்சுன்னா லால்பேட்டை காணா போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஏறி புட்டுக்குருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம்? எல்லாம் ஓடுவான். எல்லாம் கூட்டம் மசூரெல்லாம் பண்ண மாட்டான். நகர அடிச்சு சங்க ஊதுரி அனௌன்ஸ் பண்ண என்ன செய்வான்? ஆள் பறந்து ஓடுவான். இதுக்கு இயக்கம் வேணுமா? ஒரு இயக்கமே இல்லாவிட்டாலும் தண்டோரா போட்டா ஓடிடுவான். இந்த ஒற்றுமை ஏற்படுமே தவிர இது இயற்கையா வரும். இதுக்கு பிரச்சாரம் வேண்டியதில்லை, இயக்கம் தேவையில்லை, இதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே உண்டாக்கும். இந்த ஒற்றுமையை தவிர நீங்க சொல்லக்கூடிய ஒற்றுமை உங்கள்ட்ட இருக்குதா? எத்தனை வருஷமா ஒற்றுமை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஆனா இருக்கு, ஒன்னே ஒண்ணுல ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? இப்ப தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும் இருங்க, எல்லாம் ஒன்னாயிருவாங்க. தௌஹீத் ஜமாத் கூட்டத்தை தடுக்கணும்னு சொன்னா தமுக, முஸ்லீம் லீக், தப்லீக், ஜமாத்துல் உலமா, பாப்புலர் ஃப்ரண்ட் எல்லாம் தப்லீக் ஜமாத் எல்லாம் மனு கொடுத்து இந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும். அது ஒண்ணுக்கு தான், அதாவது தௌஹீத ஒழிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒன்றுபடுவீர்களே தவிர, ஒன்றுபட்டு இருக்கிறீர்களே தவிர, இந்த ஒன்ன தவிர வேற எதுலையாவது ஒன்னானு சொல்லுங்க.